பாய்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் டு சன்செட் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ ரோட்டில் போயிட்டுருக்கேன், வண்டியில் போயிட்டுருக்கேன். வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லி வீடியோ எடுக்கக்கூடாது, அப்படி ஓரமாக நின்று தான் எடுக்கணும். அது பேக்ரவுண்ட் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 4/2026. இன்னைக்கு காலையில் அப்படியே வெளியே போனால் அங்கங்கே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு நாளைக்கு சின்ன சின்ன ஷெடியூல்லாம் இருக்குது. இந்த வீக்குள்ள ஷெடியூல் இருக்குது. அது ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. சரி அப்படி எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவர் இல்லைப்பா நான் இன்னைக்கு இது வேலை இருக்குது, அதனால் வர முடியாது அப்படின்னு. சரி நானும் என்ன பண்ணுறதுன்னு புதுசாக ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன ஸ்மால் பை மீ யூஸ் மீன்ற ஒரு ஹனி வித் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு 10 days கூட அவ்வளோ நினைக்கிறேன், ஒரு 1 week தான் ஆச்சு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷங்க நான் பண்ணிக்கிறேன். ஒரு 10 days தான் ஆச்சு. ஒரு 10 days 7 or 8 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு இருக்கிற ஒரு 2-3 பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நாளுங்க. இதை இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, முடிஞ்சிருச்சு நம்ம என்றைக்குமே எதையுமே யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் எதிர்பாராத விதமாக தான் நம்ம எடுத்தோம். வண்டியை எடுத்துகிட்டு ஆர்டர் எதனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பணும். பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து 50 ஆர்டர், 50 பாக்ஸ். அதில் லாபம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் அது நம்ம எடுக்கிற முயற்சி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பெரிய லாபம் இருக்குது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோன்றது வந்து ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நான் இதுலேன்னா எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1350 rupees எனக்கு வந்து இன்றைக்கி லாஸ் ஆகிட்டு. லாஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி கிடச்சிருக்காது 1350ன்றது. அதனால் ஒரு நாளும் தயவு செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் வேஸ்ட் ஆக்க வேண்டியது அது எனக்கு பெனிஃபிட்டாக மாதிரி இவ்வளோ பெரிய லாபமாக எனக்கு வந்துருக்கு. அது ஒன்று மட்டும் எனக்கு லாபம் இல்லை, 2-3 இடத்துல எனக்கு லாபம் ஆகுது. அதனால் எனக்கு லாபம் இன்றைக்கி நான் வேஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு மூமெண்ட்டு, இந்த ஒரு டைம், இந்த ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 பாக்ஸ் காலையில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். 3 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 36 pieces. இப்போது நான் ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பாக்ஸ் ஆர்டர் பிடிச்சிட்டேன். இன்னும் ஈவினிங் ஆகலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 4 PM. இன்னும் நான் ஒரு 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதே இடத்துல சாம்பிள் வச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 2 பாக்ஸ் நான் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்போ என் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 5 ஒரு 3 2ன்றதை வச்சு 2ன்றது வேணாம் விடுங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் 9 பாக்ஸ். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 9 பாக்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. 1800 ரூபாயில் நம்மளுக்கு ஒரு 10% போட்டிங்கன்னா ஒரு 180 rupees வந்து 250 rupees கிடச்சிது. இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிது. டைமை சேவ் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டோம். சுற்றி மக்களே வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி இந்த நாள் இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிறதுன்றதை வந்து நான் பதிவு பண்ணிட்டேன் என்னோட இதில். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் திருப்பி கிடைக்காது. இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிற டைம் எப்படி வேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து க்ரோத்தில் தான் இருக்குமே தவிர நம்ம ஃபோக்கஸ் வந்து டவுன்ஃபாலில் இருக்கக்கூடாது. அதனால் ஃபோக்கஸ் வந்து வெல்த்தி பீப்புள் கிட்ட வச்சுக்கணும். ரிவெஞ்சி டார்கெட்டுன்றதெல்லாம் அது வந்து பழக்கமே இல்லை. ஆனால் நம்ம ஃப்யூச்சர் பிளானிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தான் எங்கள் விஷயம். மணின்றது செகண்டரி. 200 ரூபா தான் கிடச்சிது, 300 ரூபா தான் கிடச்சிதுன்றது வந்து அது செகண்டரி. டைமு எவ்வளோ டைமு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த டைம் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றது தான் எங்கள் முக்கியமே. இந்த பதிவுலேருந்து என்னென்னா நேரத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் எங்கள் முக்கியமே. அதனால் நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா நீங்களும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைக்கான ஒரு நல்ல விஷயம். அது உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு நானும் பதிவு பண்ணிக்கிட்டு நினச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குற ஒரு வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள். பேட் கமெண்ட்ஸு என் கண்ணுக்கு தெரியுற மாதிரி போடுங்க, குட் கமெண்ட்ஸ் என் கண்ணுக்கு தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். அவ்வளோதாங்க. திருப்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எத்தனை மாதம் கழிச்சு வரும்னு தெரியாது. பாய். சன்ரைஸ் டு சன்செட் சேனலுக்கு